இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன அக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல குற்றமலையில ஆலமரத்துக்கு கீழே ஒரு குட்டி பொண்ணு கத்தியை வச்சு அந்த மரத்துல சிலுவையை வரைகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த குட்டி பொண்ணோட அம்மா அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு அங்கேயே காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாங்க. பொண்ணை வெளியில நிறுத்திட்டு அம்மாக்காரி மட்டும் உள்ள போறா. உள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சூனியக்காரி கிளவி இருக்கா. அந்த சூனியக்காரி கிளவி அம்மாக்காரியை பார்த்து உனக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேக்குறா. அதுக்கு அந்த அம்மாக்காரியும் எனக்கு ஒரு லேடி மேல சூனியம் வைக்கணும், அதுக்கு தான் இங்க வந்தேன்னு சொல்றா. அந்த சூனியக்காரியும் யாருக்கு சூனியம் வைக்கணுமோ அவங்களோட ரத்தமும் சூனியம் வைக்கிறதுக்கு காசும் கேக்குறா. அந்த அம்மாக்காரியும் காசும் ரத்தமும் கொடுக்குறா. அதை வாங்கிட்டு சூனியக்காரி அம்மாக்காரி கிட்ட ஒரு கத்தியை கொடுக்குறா. கொடுத்துட்டு நீ யாருக்கு சூனியம் வைக்கணும்னு சொன்னியோ அவங்க மேல இந்த சூனியம் வேலை செஞ்சதும் அவங்க கழுத்துல ஒரு பிளஸ் சிம்பிளை போட்டு விடு. அப்போதான் அவங்க உடம்புல ஏறின சாத்தானால திருப்பி வெளியில வரவே முடியாது, நிரந்தரமா அவங்களோட உடம்புலயே தங்கி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கொள்ளும் அப்படின்ட்டு சொல்றா. சொல்லிட்டு அம்மாக்காரி கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்துட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவளுக்கு என்னமோ ஆகுது. ஏதோ டீமான் வாய்ஸஸ்லாம் இவளுக்கு கேட்குது. ஆனா இந்த சத்தம்லாம் இவ யாருக்கு சூனியம் வைக்கணுமோ அவங்களுக்கு தான் கேட்கணும். சம்பந்தமே இல்லாம இவளுக்கு கேட்டதும் அந்த அம்மாக்காரியை பார்த்து இது யாரோட ரத்தம், இது யாரோட ரத்தம்னு கேட்கறா. அதுக்கு அந்த அம்மாக்காரியும் இது உன்னோட ரத்தம் தான் சொல்றா. என்னோட ரத்தம் மையா ரத்தம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, எனக்கு எதுக்கு சூனியம் வச்ச, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்ட்டு கேட்கறா. அதுக்கு அந்த அம்மாக்காரி என் பொண்ணு தான் நீ தூங்கிட்டு இருக்கும்போது உனக்கே தெரியாம உன்னோட ரத்தத்தை எடுத்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி சொன்ன மாதிரி அந்த கத்தியை எடுத்து அந்த சூனியக்காரி கழுத்திலே ஒரு பிளஸ் சிம்பிளை போட்டு விடுறா. அதே சமயம் அந்த அம்மாக்காரியோட பொண்ணு உள்ள வந்துடுறா. அந்த குட்டி பொண்ணை பார்த்ததும் சூனியக்காரை கிளவி அந்த குட்டி பொண்ணை சிவத்தோட நிறுத்தி அவளோட உடம்புல ஏறின அந்த டீமனை இந்த குட்டி பொண்ணோட உடம்புக்கு அப்படியே மாத்த பாப்பா. வாயை திறப்பா பாருங்க, உள்ள இருந்து ஒரு டீமனோட கை மட்டும் வரும். ஆனா இந்த குட்டி பொண்ணு இப்ப வெளியில வந்த டீமனோட கை விரல்கள்ல ஒரே ஒரு விரலை மட்டும் கடிச்சிருவா. அதுல அந்த டீமனோட விரல் மறுபடியும் வாய்க்குள்ளேயே போயிடும். அந்த கேப்ல அம்மாக்காரியும் வந்து அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த சூனியக்காரை கிளவி இந்த அம்மாக்காரியோட புருஷனுக்கு சூனியம் வச்சிருப்பா போல யாரோ சொன்னாங்கன்ட்டு. அதனாலதான் அந்த அம்மாக்காரியோட புருஷன் இறந்து போயிருப்பான். அந்த இறந்து போன புருஷனுக்காக தான் இப்போ இந்த அம்மாக்காரி அந்த சூனியக்காரி கிளவிய பழி வாங்கிட்டா. இதெல்லாம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. எலின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயினா இவங்க தான். இவங்க ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா இப்பதான் ரீசெண்ட் டேஸ்ல இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு சொந்தமான இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஹீரோயின் கிச்சன்ல வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹால்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு பிளே ஆகுது. அந்த பாட்டை கேட்டதும் ஹீரோயின் உடஞ்சு போய் நிக்கிறா. கையில இருந்த பிளேட்டை கீழே போட்டு உடைச்சிடறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அந்த சாங் ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகுது அப்படின்ற மாதிரி ஷாக்ல நிக்கிறா. அப்புறம் வந்து அந்த சாங்கையும் ஸ்டாப் பண்றா. ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற டேபிள்ல இவளும் அவங்க அம்மாவும் எடுத்த போட்டோவை இவ திருப்பி தான் வச்சிருப்பா. இப்போ பார்த்தா அது நேரா இருக்கு. அப்புறம் அவளோட அம்மா தங்கி இருந்த ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க அவங்களோட ஃபேமிலி ஆல்பம் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா உள்ள பார்த்தா இவளோட மூஞ்சிலையும் இவளோட அப்பாவோட மூஞ்சிலையும் பென்சில் வச்சு மூஞ்சே தெரியாத மாதிரி கிறுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. கால்ல அந்த சைடு பேசுறா ஆளு, நாங்க உங்களுக்காக ஒரு வேலை வச்சிருக்கோம், நீங்க ஒரு வயசான லேடியை பாத்துக்கணும், நீங்க நர்ஸுன்னும் நீங்க இந்த வேலையை கரெக்டா பாப்பீங்கன்னு உங்க அம்மா தான் உங்களோட நேமை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் அதுக்கு எங்க அம்மா சஜஸ்ட் பண்ணாங்களா, எப்போ பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சைடு பேசுறாலும் 1 வாரத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் 1 வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை, அதுவும் இல்லாம எங்க அம்மா இறந்து 1 மாசம் ஆகுது, நீங்க என்ன 1 வாரம்னு சொல்றீங்க அப்படின்ட்டு கன்ஃபியூஷனா கேக்குறா. அதுக்கு அந்த சைடு பேசுறாலும் நாங்க உண்மையா தான் சொல்றோம், உங்க அம்மா 1 வாரத்துக்கு முன்னாடி எங்களை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த வயசான லேடியை பாத்துக்க நீங்க தான் கரெக்டா இருப்பீங்கன்னு, 1 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு, 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த லேண்ட்லைன் நம்பரை கொடுத்து கால் பண்ணுங்கன்னு சொன்னதும் உங்க அம்மா தான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. காலை கட் பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றா. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு 1 மாசத்துக்கு முன்னாடின்றதுதான் உங்க 1 வாரத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க போல. ஏதாச்சும் மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஏதோ உனக்கேத்த வேலை தானே உனக்கு வருது, நீ இந்த வேலையை அக்செப்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் ஹீரோயின் ஒரு சின்ன செக்அப்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. அவளோட ஃப்ரெண்டும் நர்ஸ் தான் போல. அவ ஹீரோயின்களை இன்ஜெக்ஷன் போட்டதும் ஹீரோயின்களை ஏற்கனவே இன்ஜெக்ஷன் குத்துன ஒரு தழும்பு இருக்கும். அதை பத்தி கேட்கறா. அதுக்கு ஹீரோயினும் சின்ன வயசுல எங்க அம்மா நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கே தெரியாம என்னோட ரத்தத்தை எடுக்க பார்த்தாங்க, அப்ப ஏற்பட்ட காயம் தான் இதுன்னு சொல்றா. நைட் அதே விஷயம் இவளுக்கு கனவா வரும். அதனால இவ பயந்து எந்திரிச்சிருவா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலான்ட்டு இவ பாத்ரூம் பக்கம் போவா. அப்போ இவளோட ரூம்ல இருந்த ஒரு சேர் குஷன்ல ஒருத்தர் உட்காந்து எந்திரிச்சா ஒரு மாதிரி பஃபி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகுது. இவ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவ பின்னாடி ஏதோ நிழல் மாதிரி ஒன்னு இவளை கிராஸ் பண்ணி போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ரூம்ல இருந்து ஹீரோயினோட அம்மா வாய்ஸ் கேக்குது. அவளோட அம்மா ஒரு ரூம்குள்ள இருந்து எலனார் அப்படின்ட்டு கூப்பிடுற மாதிரி கேக்குது. இவளும் அந்த ரூமை நோக்கி போவா. அவங்க அம்மா உடனே என் ரூமுக்கு வா, ஏன் என்னை விட்டு போன, ஏன் நான் சாகும்போது என் கூட இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி இவளுக்கு தோணும். அதனால வாய்ஸ் கேட்கிற அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா ஒரு டோர்ல பெல்ட்ல தூக்கு போட்ட நிலைமையில அவங்க அம்மா தொங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்ததும் அவளை பயமுடுத்த ஆரம்பிப்பாங்க. இவளும் செம்மையா பயந்துடுவா. மறுநாள் காலையில மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அந்த ஃப்ரெண்டுக்காரியும் உங்க அம்மா இறந்த டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால உனக்கு இப்படிலாம் தோணலாம், நீ ஏன் ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்க்க கூடாது அப்படின்ட்டு சொல்றா. இவ அப்படி
அப்படி பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச சாங் ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகுது. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோயினும் 2 பேருமே மறுபடியும் பயந்து போறாங்க. ஹீரோயின் இந்த வீட்டில் தான் ஏதோ ஒன்று நடக்குது, அதனால இந்த வீட்டை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறா. அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை அக்செப்ட் பண்ண போறேன், ஒருத்தவங்க கேர்டேக்கர் வேலை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வேலையை நான் அக்செப்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்றா. சொன்னதோட மட்டும் இல்லாம காலில் அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு அன்னைக்கே கிளம்பி போறான். அங்க போனா ஹீரோயினுக்கு ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். இவங்க அந்த வீட்டுக்கிட்ட வந்ததும் அந்த வீட்டுக்கு வெளியிலேயே இவங்களுக்கு கால் பண்ண அந்த கேர்டேக்கர் நிக்கிறா. இவ தான் இப்போ அந்த வயசானவங்களை பாத்துக்கிறா போல. இவளுக்கு பதிலா இவளோட இடத்துல இருந்து அந்த வயசானவங்களை பாத்துக்கதான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. அந்த கேர்டேக்கர் லேடியும் என்ன பண்ணணும் வைக்கணும்ன்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்போ அந்த வயசானவங்களை காட்டுறதுக்காக கூட்டிட்டு போறா. ரூமை திறந்துட்டு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த சூனியக்காரை கிளவி இங்க படுத்துட்டு இருக்கா, கோமால இருக்கலாம். அந்த கேர்டேக்கர் லேடி ஹீரோயின்ட்ட அந்த சூனியக்காரிக்கு ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு இந்த சூனியக்காரியை விட்டுட்டு போயிட்டதாகவும் அதனாலதான் இவங்களை பார்த்துக்க யாரும் இல்லாத நிலைமையில இவங்க இருக்காங்கன்னு சொல்றா. சொல்லிட்டு இவங்க டோரை லாக் பண்ணிட்டு வெளியில போனதும் இப்போ உள்ள அந்த சூனியக்காரி கிளவிய பார்த்தா அவ திடீர்னு கண்ணை திறக்கிறா. அவளோட கண்ணை பார்த்தா நார்மலா இருந்த கண்ணு ஒரு செகண்ட்ல ஃபுல் பிளாக்கா மாறுது. அவ இன்னும் பொசஸ் ஆயிதான் இருக்கா போல. வெளியில வந்ததும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ ஒன்னும் இந்த இடத்துல வேலை செய்ய வேண்டாம், இந்த ஏரியாவை பத்தி எங்கேயோ ஒதுக்குப்புறமா இருக்கு, அதுவும் சுத்தி மரங்களா வளர்ந்துருக்கு, இங்க என்ன நடந்தாலும் வெளியில தெரியாது, அந்த மாதிரி இருக்கு இந்த ஏரியா, அதனால நீ ஒன்னும் இங்க வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் நான் இங்க வந்துட்டேன், நான் இங்க இருந்துதான் ஆகணும், உனக்கு பிடிக்கலன்னு நீ கிளம்பி போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிடுறா. அதுல காண்டாகி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறா. அந்த கேர்டேக்கர் லேடியும் ஹீரோயின்ட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு அவளும் கிளம்பி போயிடுறா. அவங்க போனதும் ஹீரோயின் சூனியக்காரி கிளவி கிட்ட போயிட்டு தான் யாரு என்னன்றதை அறிமுகப்படுத்திக்கிறா. ஏன்னா கோமால இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன பேசினாலும் கேட்கும், அதனால தான் யாரு என்னன்றது அந்த சூனியக்காரி கிளவி கிட்ட தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறா. படித்துட்டு பெட்ஷீட்டை சரியா போத்தி விடுறதுக்காக பெட்ஷீட்டை கொஞ்சம் தூக்குவா பாருங்க. அப்போ அந்த சூனியக்காரியோட காலில் பார்த்தா நிறைய காயங்கள் இருக்கும். அதெல்லாம் அவ ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு அப்போ அந்த சூனியக்காரி கிளவி திடீர்னு இரும்ப ஆரம்பிக்கிறா. இருமுனா அவளோட வாயில இருந்து ரத்தம் மாதிரி ஏதோ ஒன்று வருது. ஹீரோயினும் ஒரு துணி எடுத்து தொடச்சா ஏதோ ஜெல்லு மாதிரி ஒட்டிட்டு வரும். பார்க்கவே அருவருப்பா இருக்கும். அதே சமயம் இருக்கிற வீட்டுக்கு பின்னாடியில இருந்து அவங்க அம்மா கூப்பிடுற சத்தம் கேட்கும், எலனார் எலனார் உடனே இங்க வா அப்படின்ட்டு. கூடவே ஒரு டோர் சரியா லாக் பண்ணலன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, டப் டப்புன்னு, அந்த சத்தமும் கேட்குது. ஹீரோயினும் அந்த சத்தம் கேட்குற இடத்த நோக்கி போறா. அதே சமயம் காட்டுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு நின்று ஹீரோயினே முறைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினும் அங்க ஒரு டோர் சரியா மூடப்படாம இருக்கும், அந்த டோரை மூடிட்டு இவளும் போயிடுறா. நைட் இவ வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அவளோட அம்மா வாய்ஸ் இவளுக்கு கேக்குது. இந்த தடவை அவ அந்த சத்தம் கேட்கிற இடத்துக்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி அந்த சூனியக்காரியோட ரூமுக்கு போறா. அங்க போய் உட்காந்து கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறா. அப்போ அந்த சூனியக்காரி கிளவியோட வாயில இருந்து அந்த சாத்தானோட கை வெளியில வருது. வெளியில வந்து ஹீரோயினோட வாய்க்குள்ள போக பாக்குது. அதே சமயம் ஒரு கால் வர கரெக்டா ஹீரோயினும் முழிச்சுக்கிறா. வெளியில வந்து அந்த சாத்தானோட கையும் மறைஞ்சு போயிடுது. எல்லாமே நார்மல் ஆயிடுது. கால்ல அந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பேசுறா. என்ன பண்ற எல்லாமே கேட்கறதுக்காக தான் கால் பண்ணிருக்கா போல. இவளும் பேசிட்டு கால் கட் பண்ணதும் இவ வீட்டு ஜன்னல்ல ஏதோ ஒண்ணு வந்து இடிச்சு விழுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இவ வீட்டு டோரியும் யாரோ தட்டுற சத்தம் கேட்கும். இவ்வளவு திறந்து பாப்பா வீட்டுக்கு வெளியில ஒரு ஆப்பிள் மட்டும் கிடக்கும். அந்த ஆப்பிள்ல யாரோ ஒருத்தவங்க என்னத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, உடனே இங்க இருந்து கிளம்பிடு, இல்லைன்னா உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு வார்ன் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. இவ்வளவு அதை படிச்சுட்டு ஆப்பிளை திருப்பி பார்ப்பா. அந்த ஆப்பிள் அழுகி போன நிலைமையில உள்ள இருந்து புழுலாம் வரும். அதை பார்த்து இவ உடனே கீழே போட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுவா. ஒரு போலீஸ்காரரும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு குழந்தையோட வேலை மாதிரி இருக்கு, இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பாருங்க, ஒரு குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இது, ஏதோ ஒரு குழந்தை சும்மா உங்களை பயமுடுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க மாதிரி தோணுது அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நடந்தா மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு வந்து இவ முன்னாடி நிப்பா. ஹீரோயினும் பேச ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த குட்டி பொண்ணு எதுவுமே பேசாம அங்கிருந்து ஓடி போயிடுவா. அப்புறம் ஹீரோயின் நைட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ளோருக்கு கீழே இருந்து வித்தியாசமான சத்தம்லாம் வரும். இவளும் காது வச்சு கேட்பா, ஏதோ வித்தியாசமான சத்தம்லாம் வரும். இவ அதெல்லாம் கண்டுக்காம தூங்கலான்ட்டு தூங்க போவா. தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்ல மறுபடியும் வித்தியாசமா ஏதோ சத்தம் கேட்கும். இவளும் எந்திரிச்சிருவா. அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி போவா. கரெக்டா அந்த சத்தம் அந்த சூனியக்காரி கிளவி ரூம்ல இருந்து வரும். இவளும் அந்த ரூமுக்கு வெளியில நின்றுட்டு காது வச்சு கேட்பா. உள்ள இருந்து யாரோ ஏதோ மந்திரங்களை சொல்ற மாதிரி சத்தம் கேட்கும். உள்ள அந்த சூனியக்காரி கிளவி திடீர்னு வாயை திறப்பா பாருங்க. அவ வாயில இருந்து நிறைய ஈக்கெல்லாம் பறந்து வரும். ஹீரோயினும் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு உள்ள என்னதான் இருக்கு பாத்துடலான்ட்டு அந்த சூனியக்காரி கிளவியோட ரூமை திறந்துட்டு உள்ள போவா. எல்லாமே நார்மலா இருக்கும். இவளும் நம்மளோட கற்பனை தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் தூங்க போவா. தூங்க போனா மறுபடியும் ஹாரரான கனவு வரும். அந்த கனவுல இவளோட அம்மா மரத்துல தூக்குல தொங்கினபடியே ஹீரோயினை பார்த்து, இனி ஏன் என்னை விட்டு போனேன், நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஆப்பிள தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கனவை இவ காணுவா. அந்த கனவை கண்டு இவ்வளவு பயந்து எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு பார்த்தா இவ காலில் திடீர்னு ஏதோ ஒரு தழும்பு உருவாயிருக்கும். இவ்வளவு நாளா அந்த தழும்பு இருக்காது, இப்போதான் அந்த தழும்பு உருவா
இதுவாயிருக்கும். அங்க கட் பண்ண ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் இப்போ வேலை பார்க்குற இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனாலயோ இதுக்கு முன்னாடி இருந்த கேர்டேக்கர் ரொம்பவே வியர்டா நடந்துட்டு இருப்பாங்க இவகிட்ட. அதனால அந்த வீட்டை பத்தி அந்த கேர்டேக்கரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ ட்ரை பண்ணுவா. அப்படிதான் வந்து இப்போ யார்கிட்டயும் அந்த கேர்டேக்கரை பத்தி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. இப்போ அங்க கட் பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு குட்டி பொண்ணோட அம்மாவையும் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. வந்து ஹீரோயின்ட்ட சாரி கேக்குறாங்க. எதுக்குன்னா அந்த குட்டி பொண்ணு தான் அழுகி பொண்ணு ஆப்பிள் அந்த மாதிரி எழுதி இவ வீட்டு வாசல்ல வச்சிருப்பா. அதுக்காக சாரி கேட்கறதுக்காக தான் அம்மாவும் பொண்ணும் வந்திருப்பாங்க. சாரி கேட்டதும் அந்த லேடி ஹீரோயின்ட்ட நீங்க இருக்க கூடாது, ஏன்னா உள்ள இருக்கிறது சூனியக்காரி கிளவியே கிடையாது, நான் அவளை எப்பயோ கொன்னுட்டேன், அவ உடம்புல இருக்கிறது ஒரு சாத்தான் தான் உடம்புல குடி இருக்கு, அது உன்னோட உடம்பு ஆட்கொள்றதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு, நீ உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்ட்டு சொல்றா. ஹீரோயின் இதெல்லாம் நம்பாம இப்போ நீங்க இந்த இடத்தை விட்டு போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா, நீங்க ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்றா. ஏன் உங்க பொண்ணு வாயை திறந்து பேச மாட்டாளா, என்னை எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்கா, அப்புறம் என்னோட வீட்டுக்கு வெளியில அந்த அழுகி போன ஆப்பிள் வச்சிருக்கா, ஏன் அவ வந்து ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்ல மாட்டாளா என்கிட்ட, மேபி அவ சொல்லியிருந்தா நீங்க சொல்றதை நான் நம்பியிருப்பேன் அப்படின்ட்டு அந்த லேடி கிட்ட சொல்றா. அதுக்கு அந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் என் பொண்ணால வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை வாயை திறந்து காட்ட சொல்றா. அவ வாயை திறந்தா உள்ள அந்த குட்டி பொண்ணுக்கு நாக்கே இல்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் நார்மலாகி அவங்க சொல்ற விஷயத்தையே கேட்க ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு நாக்கு இல்லாமலாம் இல்ல, அவ பிறக்கும் போது நாக்கோட தான் பிறந்திருக்கா, இடையில தான் அவளுக்கு என்னமோ ஆகி நாக்கு இல்லாம ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றா. அப்புறம் இன்னும் டீட்டெயிலா அவ ஏன் அந்த சூனியக்காரி கிளவிய பழி வாங்கினா அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றா. என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்சம் சீன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேர்டேக்கரை பாத்தீங்க இல்லையா, அந்த கேர்டேக்கர் லேடி ஆக்சுவலா அந்த சூனியக்காரியோட பொண்ணு போல. அந்த பொண்ணு இந்த சின்ன பொண்ணோட அம்மாக்காரியோட புருஷன் மேல லவ்ல விழுந்திருக்கா. ஆனா அந்த அப்பங்காரனுக்கு தான் பொண்டாட்டி மேலதான் லவ் அதிகம். அதனால காண்டான அந்த பொண்ணு தான் அம்மா கிட்ட சொல்லி அந்த புருஷங்காரனுக்கு சூனியம் வச்சிடறா. புருஷங்காரனுக்கு மட்டும் வச்சது இல்லாம அந்த குட்டி பொண்ணுக்கும் சேர்த்தே சூனியம் வச்சிடுறா. அந்த சூனியம் வச்சதுல புருஷங்காரன் இறந்து போயிட்டானா, பொண்ணுக்காரி மட்டும் அந்த சூனியம் வச்சும் இன்னும் உயிரோட இருக்கா. மேபி அந்த சூனியக்காரியோட உடம்புல ஏறின அந்த சாத்தான் என்னோட பொண்ணோட உடம்புலயும் இன்னும் இருக்கு போல, அந்த சாத்தான் தான் என் பொண்ணோட நாக்கையும் சாப்பிட்டுருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்றா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு லைப்ரரியில உட்காந்து அந்த கேர்டேக்கர் பத்தியும் அந்த சூனியக்காரி கிளவிய பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. இப்ப அந்த அம்மாக்காரி சொன்னா இல்லையா, அதே விஷயத்தை தான் இவ லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. அவ சொல்ல இவ படிக்க அந்த மாதிரி கட் பண்ணி சீன்ஸை காட்டுவாங்க. இவ அந்த ஆர்டிக்கலை படிக்கிறது அதே லைப்ரரியில கொஞ்சம் தூரமா நின்று அந்த கேர்டேக்கர் லேடி நோட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவ படிச்ச விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்காக திரும்பி கால் பண்ணுவான். ஆனா ஹீரோயின் எடுக்கவே மாட்டான். அந்த சைடு பார்த்தா ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவ மறுபடியும் அந்த சூனியக்காரியோட ரூமுக்கு போய் பாப்பா, எல்லாமே நார்மலா இருக்கும். அப்புறம் இவன் ஹாலுக்கு வந்து தண்ணி குடிப்பா. அந்த கிளாஸ் தெரியாதனமா கீழே விழுந்துடும், தண்ணியும் கொட்டிடும். இவன் அந்த தண்ணியை துடைக்கிறதுக்காக அங்க இருந்த மேட்டை கொஞ்சம் நவுத்துவான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல சூனியம் பண்ணதுக்கான கோலம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதே சமயம் பேஸ்மெண்ட் போற மாதிரி ஒரு டோரும் இருக்கு. அந்த டோரை திறந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறா. கீழே போன நிறைய சூனியம் பண்ற விஷயங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. அங்க அவ ஒரு சூனியம் புக்கை பாக்குறா. அந்த புக்குக்குள்ள இது வரைக்கும் அந்த சூனியக்காரி சூனியம் பண்ண எல்லாரோட போட்டோஸையும் எடுத்து வச்சிருக்கா. அந்த புக்ல தன்னோட அப்பாவோட போட்டோவே இருக்கிறத இவ பாக்குறா. இவளோட அம்மாக்காரி தான் தான் புருஷன் மேலேயே சூனியம் வச்சிருப்பா போல. இவ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்திலேயே ஒரு பிளட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதையும் பாக்குறா. அந்த பாட்டில எடுத்து பார்த்தா அந்த பாட்டில இவளோட பேர் எழுதி இருக்கு. இவ அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுறா. அதே சமயம் மேல யாரோ நடக்கிற சத்தம் கேட்கும். இவ அந்த பாட்டில கீழே போட்டுருவா. அந்த பாட்டிலும் கீழே விழுந்து உடஞ்சி ரத்தமும் வெளியில வந்துடும். அப்புறம் மேல வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லணுமேட்டு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றா தன்னோட ஃப்ரெண்டுக்கு. ஆனா அவ எடுக்கல. அந்த சைடு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டோட மொபைலுக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ற மாதிரி யாரோ மெசேஜ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆனா நான் அந்த சூனியக்காரி கிழவியோட வீட்டுல இருந்து வந்துட்டேன், இப்போ நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன், அதான் சோல்வ் பண்றோம்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க இல்லையா ப்ராப்பர்ட்டிய, அந்த வீட்டுல தான் இருக்கேன், நீ அங்க வந்துரு அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்க கிளம்பி போறா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அந்த சூனியக்காரி கிழவியோட கழுத்தை செக் பண்றா. செக் பண்ணா பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கு. அந்த சின்ன பொண்ணோட அம்மாக்காரி தான் சொல்லியிருப்பா, எங்க மேல நம்பிக்கை இல்லைனா போ அந்த சூனியக்காரி கிழவியோட கழுத்தை செக் பண்ணு, அதுல பிளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த பிளஸ் சிம்பிளை போட்டதே நாங்க தான், அதை பார்த்தாச்சும் நாங்க சொல்றது உண்மைன்னு நம்புன்னு சொல்லியிருப்பா. அந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு பியர் பாட்டில வாங்கிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக அவ சொன்ன வீட்டுக்கு வந்திருப்பா. மேல ஷவர்ல இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இவளும் மேல போறா. ஸ்கிரீனுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஷவர் சத்தம் கேட்கும். இவளும் ஹீரோயின் தான் குளிச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கிரீனுக்கு இந்த பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கிரீனை நகட்டிட்டு கேர்டேக்கர் லேடி கத்திய வச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வயிற்றுலேயே குத்திடுறா. இவளும் பியர் பாட்டில எடுத்து கேர்டேக்கரோட மண்டலே அடிச்சிருவா. ஆனா இவளுக்கு சரியான அடியை நடக்க கூட முடியாது. அதனால தத்தி தவளி வெளியில போக பாப்பா. கேர்டேக்கர் லேடி பின்னாடியே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை கொல்ல பாப்பா. கொன்னுட்டால என்னன்னு தெரியல. இப்போ அங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவ போலீஸ்க்கு போன் பண்ணிருப்பா. போலீஸ்காரோட வந்திருப்பாரு. அந்த போலீஸ்காரர் கிட்ட ஹீரோயின் அந்த சூனியக்கார கிளவி எப்பயோ இறந்துட்டா, உடம்புல இருக்கிறது ஒரு சாத்தானு அப்படி இப்படின்னு சொல்றா. ஆனா போலீஸ்காரன் இதெல்லாம் நம்ப மாட்டான். நான் உள்ள போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் செக் பண்ணுவான். பார்த்தா அந்த பெட் மேல அந்த சூனியக்காரி கிளவி இருக்க மாட்டா. மேல சீலிங்ல பார்த்தா ஹீரோயினோட அம்மா போய் மேல தொங்கிட்டு இருக்கும். ஆபீசர் மேல பாஞ்சி அவனே கடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அதே சமயம் உள்ள வந்து பார்த்தா அம்மா போய் அந்த ஆபீசரோட கழுத்து கடிச்சு தின்னுட்டு இருக்கா. இவ வெளியில போய் கூடவே ஒரு லேடி போலீஸ் வந்திருப்பாங்க போல. அந்த லேடி போலீஸ் கிட்ட போயிட்டு சீக்கிரமா உள்ள வாங்க, உங்க பார்ட்னரை அந்த டீமன் கொன்னுடுச்சு,
ஆயிடுச்சு, சாத்தான் கொன்னுடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றா. அந்த லேடி போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் நீ நிதானமா ஆகுமா, நிதானமா சொல்லுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கார் வேகமா வந்து அந்த லேடி போலீஸை ஏத்தி அந்த சம்பவ இடத்துலயே கொன்னுடுது. காருக்குள்ள பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பா. ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவளை பொறுமையா கார்ல இருந்து இறக்குவா. அப்புறமா தான் பார்த்தா அவளோட ஃப்ரெண்டே கிடையாது, அந்த கேர்டேக்கர் லேடின்ட்டு. பின்னாடி வந்து கத்தியை வச்சு ஹீரோயினை குத்த பாப்பா. ஹீரோயின் கிட்ட வந்து அவ மேல ஒட்டி வச்சிருந்த தோலை உரிச்சு காட்டுறா. பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டோட மூஞ்சியோட தோலை மட்டும் தனியா பிச்சு எடுத்து இவளோட மூஞ்சில அட்டாச் பண்ணிட்டு வந்திருக்கா போல. அருவருப்பா இருக்கும் இந்த சீன்லாம் பார்க்கவே. அப்புறம் கத்திய பின்புறமா திருப்பி ஹீரோயினோட தலையில அடிச்சு அவளே மயக்கம் போட வச்சிடறா. இவளும் முழிச்சு பார்த்தா எதிர்க்கு அந்த கேர்டேக்கர் லேடி இவளோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு இருப்பா. அந்த கேர்டேக்கர் லேடி ஹீரோயின்ட்ட, நீ சின்ன வயசா இருக்கும் போது இங்க வந்திருக்க, உங்க அம்மா உன்னோட அப்பா மேல சூனியம் வைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனா உங்க அம்மா கிட்ட போதுமான காசு இல்ல, அதனால உன்னோட ரத்தத்தை பணயமா வச்சாங்க. ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா என்னோட பொண்ணை யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி. எங்க அம்மாவும் உன்னோட ரத்தத்தை காசுக்கு பதிலா வாங்கி வச்சுக்கிட்டு உங்க அம்மா கேட்ட மாதிரி சூனியத்தை வச்சு விட்டாங்க. ஆனா நீ அந்த ரத்தத்தை தான் போட்டு உடைச்சிட்ட, அதனாலதான் நான் உன்னோட ரத்தத்தை இப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. சொல்லிட்டு இவளை ஏதோ ஒரு மந்திர கட்டுல படுக்க வச்சுட்டு பக்கத்திலேயே அந்த சூனியக்காரி கிளவியும் படுக்க வச்சுட்டு அந்த சூனியம் பண்ற புக்ல இருக்கிற வாசகத்தை படிக்க ஆரம்பிக்கிறா. இவ அப்படி படிச்சதும் அந்த சூனியக்காரி கிளவியோட வாயில இருந்து ஏதோ ஒரு உருவம் வெளியில வருது. பார்க்கவே ரண கொடூரமா இருக்கு. வாயிலிருந்து வெளியில வந்ததும் ஹீரோயினோட வாய்க்குள்ள போக பார்க்கும். அதே சமயம் அந்த சின்ன பொண்ணோட அம்மாக்காரி இந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்து அந்த கேர்டேக்கர் லேடியை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறா. கொன்னுட்டு அந்த சூனியம் பண்ற புக்ல இருந்து ஏதோ ஒரு வாசகத்தை படிக்க ஆரம்பிக்கிறா. இவன் அந்த மந்திரங்களை படிச்சதும் வாய்க்குள்ள இருந்து வந்து அந்த சாத்தானுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அந்த சாத்தான் தடுமாறுது. அப்புறம் அந்த சாத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் படிக்கிற அந்த சின்ன பொண்ணோட அம்மாக்காரிய கொல்ல பார்க்கும். ஹீரோயினா அவளை கட்டி வச்சிருந்த கட்டெல்லாம் ஊத்துட்டு அங்க இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த சாத்தானோட முதுகுல ஒரு பிளஸ் சிம்பிளை போட்டு விடுறா. அந்த கத்தியை வச்சு அந்த பிளஸ் சிம்பிளை போட்டுதான் அந்த சாத்தான் பயங்கரமா கதறுது. அதே சமயம் அந்த குட்டி பொண்ணு உள்ள வரா. ஸ்டார்டிங் சீன்ல அந்த சாத்தானோட ஒரு விரலை மட்டும் அவ கடிச்சிருப்பா இல்லையா, அந்த விரல கரெக்டா நடு நெத்தில சொருகுறா. சொருகுனதான் அந்த சாத்தானோட உடம்பு தீப்பத்திக்கிற மாதிரி பொசுங்க ஆரம்பிக்குது. அந்த வீடு மொத்தமா தீப்பத்திட்டு எரியுது. உள்ள ஹீரோயினோட அம்மா பேயும் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த வீடு நெருப்பால வெடிச்சு செதுருது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு கேசட்டை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரெண்டோட சமாதியில வச்சுட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸாவும் சேர்ந்துடுறா. அப்புறம் ஹீரோயினா ஒரு வார்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பேஷண்டோட ஹெல்த்தை செக் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த வார்டுக்குள்ள போறா. அந்த வார்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த கேர்டேக்கர் லேடி இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஐ மீன் அவ எப்பயோ செத்துட்டா. அவ உடம்புல இருக்கிறது அந்த சூனியக்காரியோட உடம்புல இருந்து அதே சாத்தான் தான். அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல இருந்து தன்னை காப்பாத்திக்க அங்க ஏற்கனவே இறந்து போய் கிடக்கிற கேர்டேக்கர் லேடியோட உடம்பை இது யூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி அந்த கேர்டேக்கர் லேடி கிட்ட இருந்து கேமராவை நகத்துவா பாருங்க. அங்க இருந்து பேஷண்ட்ஸ், நர்ஸ் எல்லாரையுமே ஏற்கனவே தூக்குல மாட்டப்பட்ட நிலைமையில கொண்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இந்த சாத்தான் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறா அப்படின்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. காலையில இருந்து ஒரே வேலைங்க. நைட்டு வந்தது 11:30 தான். 1 மணிக்கு ரெக்கார்டிங் பண்ண உட்காந்துது. இப்போ மணி என்ன 3, காலையில 3 மணி ஆகுது. அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லீப்பியாவோ இல்ல வளர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அதெல்லாம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு மூவில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.